தண்ணிய பாத்தீங்களா? எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, சவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, கொட்டி புட்ட. ஊட்டி கொடைக்கானலுக்கு போக வேண்டாம், இந்த தனித்தீவுக்கு வாங்க என வைரலாகும் கூமாப்பட்டி. அங்க பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா, அங்கிட்டு பாருங்க அதுதாங்க கூமாப்பட்டி. எங்க கூமாப்பட்டி ஐலாண்டுல குளிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 ஃபால்ஸ் இருக்கு. கேணி ஏற்பட்ட கேணி இருக்கு. கூமாப்பட்டி மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது. அடுத்து சொல்லுவேன், நான் சொல்லுவேன், பத்திரத்துல எழுதி விட தரேங்க. அப்படி இருக்குங்க கூமாப்பட்டி. குளிச்சா தேனா இருக்கும் தண்ணி. அப்படிப்பட்ட ஊரு. இந்த ஊரு இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கேட்ட மெயின் கேட்ட அடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனால் அங்கே எப்படி இருக்கிறது நிலவரம்? அடிப்படை வசதிகள் இல்லாததால் அடைக்கப்பட்டிருக்கிறது கதவு. நேற்று வரைக்கும் மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த கூமாப்பட்டி சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்னடானா மெயினான பாதை அடைச்சிட்டாங்க. மக்கள் சுற்றுலா பயணிகள் உள்ள வர முடியல. அவ்வளவுதான் இருக்கு. சுற்றுலா பயணிகள் என்ன நம்பி அவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு போறாங்க. என்னங்க இப்படி இருக்கு, உங்களை நம்பி வந்து அப்படி அடைச்சிட்டாங்க அப்படின்னு. என் ஊரு கூமாப்பட்டி மெல்ல மெல்ல சுற்றுலாத்தலம் மாறின நம்பிக்கையில வீடியோ போட்டேன். அது நல்லா ட்ரெண்டா இருந்துச்சு. இப்ப திடீர்னு நேற்று வரைக்கும் ஓப்பன்ல இருந்தது, நீ திடீர்னு அடைச்சிட்டாங்க. சுற்றுலா பயணிகள் ரொம்ப வருத்தத்தோட போறாங்க. இது ரொம்ப கவலையா இருக்குங்க எனக்கு. இந்த பகுதியை சுற்றுலா தளமாக்க வேண்டும் என வேதனை தெரிவிக்கும் வைரல் ஆக்கிய நபர். இன்னைக்கு தென் மாவட்டத்திலும் சரி வட மாவட்டத்திலும் சரி சுற்றுலானா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஊட்டி, குற்றாலம், கொடைக்கானல், ஏற்காடுன்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம கூமாப்பட்டிக்கு வந்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஃபேமஸ் அவ்வளவு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த சுற்றுலா தலம் கூமாப்பட்டி இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. தனி ஐலாண்டுங்க. அப்படி என்னதான் இருக்கு கூமாப்பட்டியில்? வாங்க பிஹைண்ட் வுட்ஸின் பிரத்யேக காணொளியில் பார்த்து விடுவோம். ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி வாங்க. இந்த லவ் சக்சஸ். இந்த ஊர்ல குளிச்சாலுங்க ஒரு புண்ணியம்ங்க. காசி, ராமேஸ்வரம், குற்றாலம் எத்தனையோ ஊர் போயிருக்கீங்க. எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்ட் எங்குமே கிடையாது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு ஒன்றியத்தில் அமைந்திருக்கிறது கூமாப்பட்டி கிராமம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சுமார் 27 கிலோமீட்டரில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழ்ந்த மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் ஒரு பயணம். கண்குள்ளா காட்சியில் மலைகளையும் மரங்களையும் பார்த்து கொண்டே சென்றால் வத்திராயிருப்பு பகுதிகளில் தேவியாறு, நகரியாறு, ஐயனார் கோயில் ஆறு, ராக்காச்சி அம்மன் கோயில் ஆறு, செண்பகத்தோப்பு பேயனாறு, அத்தி கோயில் ஆறு, அர்ஜுனா நதி, தானிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் மற்றும் நீரோடைகள் 13 அருவிகளும் அந்த பகுதியில் காணப்படுகின்றன. மேலும் சாஸ்தா கோவில் அணை, 6வது மைல் நீர்த்தேக்கம், பிளவக்கல் பெரியாறு அணை, கோவிலாறு அணை மற்றும் பூங்கா ஆகியவையும் அந்த பகுதியில் காணப்படுகிறது. முக்கியமாக அந்த பகுதி ஆன்மீக ஸ்தலமாகவும் விளங்குகிறது. ஏராளமான ஐயனார் கோவில்கள், அம்மன் கோவில்கள், வனப்பேச்சி அம்மன் கோவில், காட்டழகர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு தலங்களும் அப்பகுதியில் உள்ளன. விடுமுறை நாட்கள் என்றால் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அருகாமை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதிக்கு வரத்தான் செய்கிறார்கள். ஆனால் பிளவக்கல் பெரியார் அணைக்கு செல்லும் சாலை சேதமடைந்ததாகவும் சுற்றுலா குழுவினர் ஏராளமானோர் செல்லும் அளவிற்கு போதிய பேருந்து வசதிகளும் அடிப்படை வசதிகளும் ஏன் செல்போன் டவர் கூட அதிகமாக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்து சுற்றுலா குழுவினரே வாருங்கள் என கூவி கூவி அழைத்த குறிப்பிட்ட நபர் என்ன சொல்கிறார்? தனது வீடியோ வைரலானதால் ஏராளமான சுற்றுலா குழுவினர் இந்த பகுதியை தேடி நாடி வருகிறார்கள். ஆனால் இங்கே கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இந்த பகுதியை சுற்றுலா தளமாக மாற்றி இப்பகுதியை வளமாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார். குற்றாலம் உள்ளிட்ட பல நீர்வீழ்ச்சி, நீரோடை பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அசௌகரியங்கள் ஏற்படுவதை மறுக்க முடியாது. ஆனால் இங்குள்ள நீர்த்தேக்க பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கேள்விக்குறியாகவே உள்ளன. கூமாப்பட்டி எதிர்காலத்தில் சுற்றுலா தளமாக மாறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.